ஈத் 2025 எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுங்க. சரி, அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey all, Assalamualaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈத் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட் எங்களுக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸும், அப்புறம் நான் வந்துட்டு ஈத் இந்த தடவை வீட்டில் நான் செலிப்ரேட் பண்ணல. நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கே அவுட்டிங் போனேன், அந்த இடம் வந்து அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அவுட்டிங் போனால் ஒர்த்தா, அதுக்கப்புறம் இன்னும் அங்கே என்னென்னலாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈத் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக எதுவுமே ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்காது. பட் பிஃபோர் டே வந்து என்னெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்றதையும் நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் மெஹந்தி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டுலாம் நான் முன்னாடியே போட்டுருவேன். பிகாஸ் அந்த டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக போயிட்டுருக்கும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. தொழுக டைமை மிஸ் பண்ணாமல் நம்ம எந்த அளவுக்கு வந்து கேட்சப் பண்ண முடியுமோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். மல்லிப்பூ வந்துட்டு முந்தின நாள் வந்துட்டு 11 o'clock போல் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பூ வச்சுட்டு போவேன். ஸோ ரொம்ப சில்லுன்னு வச்சா எனக்கு சேராது, தலைவலி வரும். அதனால ஒரு ½ hour முன்னாடி வந்து எடுத்து வச்சிடலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீபேக் பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு 3 daysக்கு அப்படியே இருக்கும். அந்த இந்த வந்துட்டு 4 year 5 yearக்குள்ள அந்த பேபிஸ்லாம் இருக்கிறவங்க வீட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த காலையில் அந்த பசங்களை அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட நம்ம கிளப்பி கூட்டிட்டு போகிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். என்னமோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்னோட பெரிய சன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சமத்தா கிளம்பிக்கிட்டார், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. செகண்ட் சன் வந்துட்டு தூங்கிட்டே வந்துட்டார். அதனால நான் காரில் வந்துட்டு போகிறப்பவே அவரை நல்லா கன்வின்ஸ் பண்ணி விளையாட்டுலாம் காமிச்சு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு இப்போ நேராக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மச்சான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிகாஸ் நாங்கள் அங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி டே ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு காலையில் மச்சான் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈத்கா போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஒரு 6 o'clock கிட்ட வந்து மச்சான் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு பார்த்தா குட்டீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ரெடியாக இருந்தாங்க. இந்த பேபிக்கு வந்து இப்போ தான் 6 months தான் ஆக போகுது. ஸோ அழகாக ரெடியாக இருந்தாங்க, மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் எங்கள் சன் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டாங்க, ப்ரேயருக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில். இந்த மாதிரி ஈத்கால வந்து ப்ரேயர் போகிறதே வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயமா. என்னதான் நம்ம சின்ன சின்ன பள்ளிகளில் ப்ரேயர் போனாலும், வீட்டிலேயே சில பேர் ப்ரேயர் பண்ணாலுமே, இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த திடலில் போயிட்டு எல்லா மக்களோடையும் சேர்ந்து அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு அந்த மார்னிங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அமைதியாக அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் அப்படி தாங்க ஸ்டார்ட் ஆனிச்சு. நாங்களும் போயிட்டு ஒரு பிளேஸாக பார்த்து செட்டில் ஆயாச்சு. மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். வந்து பார்க்கிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு வர்றதுக்கும் சரி, திரும்ப நம்ம முடிச்சுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு பார்க்கிங் போகிறதுக்கும் சரி. கரெக்டாக 6:28 போல் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்க்கிங்கில் ஹஸ்பண்ட்லாம் வரணுன்றதுக்காக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இந்த குட்டீஸ் வந்து எதில் ஹாப்பி ஆகுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயே. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு பக்கத்துலலாம் கொஞ்சம் சலாம் சொல்ல வேணுங்களுக்குலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு வரதுக்காக வெயிட் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டாங்க அவங்களுக்குமே வந்து கை கொடுத்து சலாம்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்கிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயாச்சு. இந்த டிராஃபிக்கில் மூவ் ஆகும்ல, இன்ச் பை இன்ச் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 10 minutes அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்குரிய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் இருக்கிறதோட இந்த மாதிரி வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மவே செஞ்சு சாப்பிட்றத விட. என்னோட கோ-சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ்க்குரிய வேலை எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சுட்டு எடுக்கிறது மட்டும்தான் வேலையாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி உளுந்து வடை, சூலியன் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா, கரியானம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பக்கத்துலேயே நமக்கு நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நெய்பர்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஷேர் பண்ணுறதுக்காக. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் தோசை அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துப்போம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக. முக்கியமாக இந்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டு ஜவ்வரிசி பாயாசம் செம்ம டெசர்ட்டுங்க. என்ன தான் நம்ம ட்ரெண்டிங் கேட்டாப்புல அது இது புட்டிங் அப்படி இப்படின்லாம் ரெடி பண்ணாலும் அந்த ஸ்வீட் பாயாசத்துக்கு ஈடாக எதுவுமே வராதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா தூக்கங்க. தூங்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் தான் எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டியும் பார்த்திங்கன்னா என்னோடய கோ-சிஸ்டர் பிரியாணிலாம் செஞ்சுட்டாங்க. நான் எந்திரிச்சு ஜஸ்ட்டு கறிலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால்ச்சா அப்போ தான் தாளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.
ஈவினிங் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு ரெடி ஆயிடுச்சு. நான் மார்னிங் வந்து ஃபுல்லாகவே கோல்டு போட்டிருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து ஸ்டெட்டு மட்டும் அப்படி இயரிங்ஸ் மட்டும் பெரிய அந்த ஸ்டெட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா, என்னோட ஈத் ப்ரிப்ரேஷன் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குட்டீஸுமே முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு தலைப்பெருனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களையும் எந்த அளவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு, அதே மாதிரி பசங்களையும் வந்து எந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 பசங்களும் சேர்ந்தாங்கன்னா அந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஈத் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஈதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்னோட வெட்டிங் டே. அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே போகல. அதுக்கும் மறுநாள் 3rd டே அந்த மாதிரி ஈதோட 3rd டே லீவ் டைமில் தான் நாங்கள் இந்த மெகா மால் விசிட் பண்ணியிருந்தோம். என்னோட வெட்டிங் டேக்கு நான் எங்கே அவுட்டிங் போயிருந்தேன் அப்படின்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஈத் வந்துட்டு வெட்டிங் டே சேர்ந்து வந்ததுனால ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்துட்டு இது 6th இயர் ஆனிவர்சரி. ஸோ எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மெகா மால் உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா செம்ம வைபாக போயிட்டு இருந்தது. நம்ம ஸ்ட்ரீட் சைட்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் டைமில் போயிட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி மெகா மாலில் எப்போவுமே எல்லா இயருமே அந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி நடந்துகிட்ருக்கோம். லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வைப் போயிட்டுருக்கு டாப் ஃப்ளோர்லன்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் பார்த்துருந்தோம். ஸோ அதையுமே வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணோம். பட் முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்ஸை வந்து ப்ளே ஏரியாவுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபுல்லாக அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோ கவர் பண்ணிவிட்டு குட்டீஸையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கிட்ஸ் செக்ஷனுக்கு போயிடலாம், அவங்க ப்ளே ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். செம்ம டெக்கரேட்டிவாக வந்து இருந்ததுங்க அன்னைக்கு. எல்லா வருஷத்தையும் விடையுமே இந்த வருஷம் வந்து அந்த மாலில் பயங்கர டெக்கரேட்டிவாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக. ஸ்ட்ரீட் வைப் அந்த ஃபுட்டு சாப்பிட்லன்னா பரவாயில்ல, பட் ப்ளே ஏரியாவில் நமக்கு வந்து டோக்கன் ஃப்ரீன்ற மாதிரி பை 1 get 1 அந்த மாதிரி டோக்கன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பசங்களை அவங்க இஷ்டத்துக்கு விளையாட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ கார்ட்லேயும் எவ்வளோ அந்த டோக்கன் அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க. நமக்கு வந்து நார்மல் இந்த சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்லேயே 1 டே எப்படியாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம பசங்க. அது ஈத் ஹாலிடேஸில் சொல்லவா வேணும், நம்மளை வீட்டில் உட்காரவே விட மாட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஈத் டே வந்து ஃபுல்லாக வந்து வீட்டிலேயே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி போயிடுச்சு. மறுநாள் வந்துட்டு எங்களுக்கு வெட்டிங் டேன்றதுனால ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட் தான் வந்து ஹஸ்பண்ட் விசிட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 3rd டே தான் இது நடந்துச்சு. குட்டீஸ்க்காக மெகா மாலும் விசிட் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து குட்டீஸ்க்காக டேலண்ட் ஷோ மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பலூன் ஷவர்லாம் நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த பலூன் வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக வருவாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து நடக்கும். ஸோ அதனாலேயே அந்த டைம்லலாம் ஏதாவது ஒரு டேயில் மால் விசிட் பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்குமே. மாலில் வந்துட்டு கார்டில் தானே ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த டயத்துலேயே நமக்கு வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பை 1 get 1 அந்த மாதிரி 10 grams வந்துட்டு 2 ஸ்பைரல் பொட்டேட்டோ, அதே மாதிரி சீஸு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பை 1 get 1 ஸ்பைரல் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் சீஸ் ரோல் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் சீஸுமே வெளியே வந்துருச்சு. கட் பண்ணி எடுக்கலாமே அப்படின்ற கேப்பில். மதியம் ஹெவியாக வந்து பிரியாணி சாப்பிட்டதுனால ரொம்ப லைட்டாக தான் இருந்தது, சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த இயர் எந்த டைம் போனாலும் இந்த 2 ஸ்னேக் வந்து இந்த மெகா மாலில் இருக்கும். ஸோ அதையுமே வந்து குட்டீஸ்க்கு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அங்கவே. ஸோ விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டில் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். பாயிண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்க்கு அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னாங்களா. ஸோ அன்லாக் பெட்ரோல் பல்கில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருந்தது எனக்கு, ஃப்ரீ பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு பீஸா, அதுக்கப்புறம் மார்கரிட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்தாச்சோ க்ரோசன் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிருந்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏல வந்து பெட்ரோல் பல்கில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம எமிரேட்ஸ் ஐடி கொடுத்து அந்த ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் அந்த அப்ளிகேஷன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1 grams நம்ம ஏதாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்ததுனால அவங்க இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே நான் எங்கே போயிருந்தேன்ற விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னுமே நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.